வெறி, பாவம், விபச்சாரம் எல்லாம் நடக்கும் உள்ள சர்ச்சில். அப்படின்னா எல்லாரும் அங்கே போகத்தானே விரும்புவாங்க. அதனால தான் பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா பாகால்களை வழிபட நல்லா போயிட்டு இருக்கிற ராஜாக்கள் திரும்பிடுவான் உள்ள. சாலமோனுடைய இருதயத்தையே அவனுடைய மனைவிமார்கள் திசை திருப்பிட்டாங்க. சாலமோன் எவ்வளோ பெரிய ஞானி, கர்த்தர் நேராக பேசினவன், கர்த்தரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் கொண்ட ஒரு மனிதன், நீதிமொழிகளின் புஸ்தகத்தை எழுதினவர், எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்த மாதிரி தேவாலயத்தை கட்டினவர். அவருடைய மனைவிமார்கள் அந்நியர்களோட சம்பந்தம் கலந்த போது அவனை மோளேகுகளுக்கு ஆராதனை செய்யும்படிக்கு அவனுடைய இருதயத்தை திருப்பிட்டாங்க. கர்த்தருக்கு தேவாலயத்தை கட்டின அதே கைகளில் அந்நிய விக்கிரகங்களுக்கும் மோளேகுகளுக்கும் பலிபீடங்களை கட்ட ஆரம்பித்தார். எவ்வளோ பெரிய கொடுமையான காரியம் பார்த்தீங்களா? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாலமோன் ராஜா ஒரு சுகபோக பிரியர். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி சந்தோஷமாக இருக்கணும், அப்படியே ஹாப்பியாக இருக்கணும், கொண்டாடணும். அந்த மனநிலையில் உள்ளவர். இப்படிப்பட்டவர்கள் எந்த நிமிஷத்திலும் கர்த்தரோடு கூட இருந்தாலும் சீக்கிரமே அவர்கள் மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தரை கொண்டாடுவதற்குள்ள, கர்த்தரை கொண்டாடுவது பரலோகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில். அங்கே போயிட்டீங்கன்னா